ஏமாமா நம்ம வீட்டு சார்பா யாராவது ஒருத்தர் வரட்டுமே. நம்ம குடும்பத்துல ஒரு ஆளை கேக்குறீங்களா? காட்டு பெருமாள் எடுத்து போயிட்டாளுங்களே. ஐயா அவனை தவிர வேற யாரையாவது சொல்லுமாமா? நான் போயிட்டு வரேன்ப்பா. பாத்தீங்களா குழந்தை போச்சு. யாரோ நீங்க வழக்கமில்லை கூட போறேன்னு சொல்லுங்க. அந்த பெருந்தை சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. அப்பா நானும் அக்காவோட நீ யாரோட சும்மா நீ ஒண்ணு போக வேண்டாம். ஒரு குழந்தை உயிரை கொடுக்குது எனக்கு, ஒரு குழந்தை உயிரை எடுக்குது. ஐயோ அப்பா நீங்க போயிட்டு வாங்க. வரமா போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க மாமா. ஏன் மாமா இவ்வளவு பாரபட்சம்? நேற்று வந்த மருமகன் திருப்பரங்குன்றது கூட்டு போறான்னா நான் உள்ளூர்ல இருக்கிற ஒரு மீனாட்சி அம்மன் கோயிலுக்காக கூட்டு போக மாட்டேன். எதுக்குல உனக்கு மீனாட்சி அம்மன் கோவில்? வீட்டுக்குள்ள இருக்க முருகர் அதை கும்பிட, அதை கும்பிட, அதை விட்டு மாமா பிளான் செதறி போச்சு. இனிமே தான் நம்ம பிளான் அங்க உருவாகும். அப்படியா? ஆமா, உலகத்துல ஒருத்தனுடைய பிளான் செதறினா தாமாமா இன்னொருத்தனுடைய பிளான் அங்க உருவாகும். என்னவோ மாப்பிள்ள நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு பயங்கரமா இருக்கு. பயப்படாதீங்க. முதலாளி கிட்ட போய் சாங்ஷன் வாங்கிடுங்க. தர்மலிங்கம் புள்ள மனஸ்தான் நம்மள மாதிரி இல்ல. தான் ஜெனரல் மேனேஜரா இருப்ப தனக்கு தெரியாம ஒரு பிளான சாங்ஷன் வாங்கிட்டாங்களேன்னு சொல்லி ஆத்தப்படுவான். அந்த ஆத்திரத்தினால ஒரு பெரிய குழப்பமே விடுவாமா. அந்த குழப்பத்துலதான் உங்களுக்கு ஒரு சான்ஸ். எனக்கு கூட சான்ஸ் வருது. நாங்க ஒப்பனுக்கா வரோம். முதல்ல இந்த பிளான் நீங்க பொறுக்கி எடுத்துட்டு போய் முதலாளிட்ட கொடுங்கன்னா நான் பொறுக்க கடைசியில என்ன பொறுக்க விடுறோம் மாப்பிள்ள. நான் பொறுக்கி கடைசியில காகிதம் பொறி என்ன செய்ய பொறி ஆக்கிட்டான் கடைசியில மாப்பிள்ள.